ஏதாவது உள்நோக்கம் இருந்துச்சா? என்ன? சொல்லுங்க. இவனோட அக்கா தான். ஓஹோ, அப்ப தம்பியை உஷார் பண்ணி அக்காவை உஷார் பண்றதுதான் பிளானு. உஷாராச்சா இல்லையா? ஐயோ அப்பா. ஐயோ மஞ்சு, மஞ்சுவோட அப்பா. சரி, அப்புறம் என்னாச்சு? சொல்லுங்க. வாமா, இங்க போய்மா. அண்ணே, இன்னொரு பரோட்டா. இன்னொரு பரோட்டாவா? ஏய் எந்திரிச்சு போடா. என்னண்ணா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? உனக்கு எனக்கு இனிமே என்னடா சம்பந்தம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. உங்க அக்காவை தான் வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போறானே. அதுதான் விஷயமா? அதுதான் விஷயமா? தீனி பண்டாரம். உனக்கு வேணா அது சாதாரணமா இருக்கலாம். அண்ணா மெதுவா பேசுங்க, யாரா கேட்க போறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நீங்க 2 பேரும் ஓடி போயிட்டீங்கன்னா. ஓடி போறதா? எங்க? நீங்க அக்காவை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. ஊட்டியோ இல்ல கொடைக்கானலோ. அப்போ அக்காவோட பேர் கெட்டு போயிடும். உங்களாலதான் எங்க அக்காவுக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அப்பா அக்காவை உங்களுக்கே கட்டி கொடுத்துருவாரு. எப்படி ஐடியா? டேய் ஒன்னு என்னடா 3 பரோட்டா சாப்பிட்றா. இப்பயாவது என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, இப்பயாவது நிம்மதி தானே. நானும் அவளும் நாளைக்கு ஓடி போறோம். நானும் வருவேன். நீ எதுக்குடா? ஒரு உதவிக்கு. அண்ணே இங்க பாரு. ஒன்றும் தெரியாது. ஒன்னே ஒன்று கூட. ஃபோன் அடிக்குது பாரு. இந்த நேரத்துல யாரு? நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஹலோ, நீ வாளை கூட்டிட்டு ஊட்டிக்கு போறியா? அது உனக்கு எப்படி தெரியும்? நான் Facebookல பார்த்தேன். என்னது? என்னாச்சு? ஐ, அது அப்பா. என்னாச்சுடா? வாங்கப்பா. அங்க பாரு, உங்க அப்பா ஆளுங்களோட நிக்கிறாரு பாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? டேய் மண்ணு, இப்படி அடம் பிடிக்காதடா. நீ என் கூட இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. என்ன நிலைமை? மோசமான நிலைமை. என் நிலைமையெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா. தயவு செஞ்சு திரும்ப போய்டுறா ப்ளீஸ். அப்படின்னா எனக்கு தெரியாத உங்க நிலைமை. ஆனா இங்க பாருங்க, நீங்க எங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். வேற ஒன்றும் இல்லடா. இப்போ எனக்கு இருக்கிற சம்பாத்தியத்தை வச்சு உன்னை நல்லபடியா பாத்துக்க முடியாதுடா. அவ்வளவுதானா? படம் நான் தரேன். அப்போ கையில காசு இருக்கா? பாவண்டா. நீ நினைக்கிற மாதிரி 500 1000ல தீர்ற பிரச்சனை இல்லடா என்னோடது. 500 1000 ஒண்ணு இல்ல. அப்புறம் பணம் நான் நிறைய வச்சிருக்கேன். இத பாருங்க. அப்படி மனுவை வச்சு எங்களோட சரக்கு பாட்டி அன்னைக்கு ஆரம்பிச்சோம். எவனாவது ஒருத்தன் பாட்டில் ஓபன் பண்ணிடக்கூடாது. உடனே காடு போட்டுருவீங்களே. குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு எவனாவது திருந்தி இருக்கானடா? அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள, நானும் ஒரு வாட்டி திருந்த முயற்சி பண்ணேன். அப்புறம் ஏன் நீ திருந்தல?
என்னத்தடா சொல்றது பாலு, இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு நாள் திருந்தலான்னு பார்த்தேன். இனிமே குடிக்க கூடாது முடிவு பண்ண. அடுத்த நாள் காலையில எங்க அப்பா கடைசியா ஒரு துளி கூட குடிக்க முடியாம போய் சேர்ந்துட்டாரு. அந்த சாபம் என்னை விட்டு நீங்கம்மா டாக்டர். டாக்டர் இல்ல, ப்ரொஃபசர். இந்த ஆளு வேற. இதெல்லாம் யோசிச்சா சத்தியமா என்னால முடியலடா. அப்புறம் என்னாச்சு? அன்னைக்கு கடை லீவு. ஒரே ஒரு கோட்டுக்காக எல்லாரோட கையில கால விழுந்து பார்த்தேன். ஒண்ணு சொல்லவா, ஒருத்தனுக்கும் நன்றி இல்லடா. இது எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு கடை லீவுங்கிறது தான். கடைக்கு லீவை விடக்கூடாது போறோம். இவனோட கேவலமான கதை கேட்டு நீ ஏன்டா அழுகுற? டேய், இவன் ஒரு பைத்தியம்டா. நான் ஒன்னும் அதை கேட்டு அழுவல. நீ நான் என் கல்யாணத்துல இருந்து ஊரை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எதுக்குடா? என்னாச்சு? எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க தானடா சொன்னாங்க. ஒன்னு விஷம் குடிக்க சொல்லலையே. விஷமா இருந்தா அன்னைக்கே குடிச்சிருப்பேன். ஆனா இந்த கல்யாணம் அது மட்டும் என்னால முடியாது. அது ஏன்டா, வேற யாராவது லவ் பண்றியா? இல்ல. அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? அது வந்து எது வந்து சார், என் பேரு மண்ணு மூஞ்சி. வெரி குட், நைஸ் நேம். சொல்லுங்க மண்ணு மூஞ்சி, என்ன உங்க பிரச்சனை? சார், மண்ணு மூஞ்சி இல்ல, மன்மோகன் ஜி. ஓஹோ, சாரி சாரி சாரி. சொல்லு, என்னப்பா உனக்கு பிரச்சனை? சார், வர 5ஆம் தேதி என்னுடைய கல்யாணம். வெரி குட், கார்டு கொடுங்க, டைம் இருந்தா கண்டிப்பா வரேன். அதெல்லாம் இல்ல சார். சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நோ 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 நோ, நோ கிஃப்ட், நோ மணி. அட அதெல்லாம் இல்ல சார், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. தயங்க வேண்டாம், சொல்லு. அது வந்து டாக்டர், எனக்கு பொண்ணுங்கனாலே பயம். அது உனக்கு மட்டும் இல்லப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் இந்த பயம் இருக்கு. அது இயற்கையோட நியதி கண்ணா. இது ஒன்னும் அந்த மாதிரி இல்ல டாக்டர். எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நான் உன்னை காதலிக்கிறேன். என்னாச்சு? அப்போ இந்த பயம் காதல் சொல்றவங்க கிட்ட மட்டும்தானா, இல்ல எல்லார்கிட்டயுமே இருக்கா? அது வந்து ஒரு காதலாவோ இல்ல செக்ஸாவோ ஒரு பொண்ணு என்கிட்ட வந்தா இந்த மாதிரிலாம் ஆயிடும் டாக்டர். சில நேரத்துல செத்து போயலாம் தோணுது டாக்டர். என்ன கொள்றியடா? அதனால நீங்க எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும் டாக்டர். நானா? அடுத்த மாசம் 5ஆம் தேதி என்னுடைய கல்யாணம். ப்ளீஸ், உங்க காலை வேணா பிடிக்கிறேன் டாக்டர். எவ்வளவுதானே, கவலையை விடு, இது நான் சரி பண்றேன். டோன்ட் வரி மேன். அப்படின்னா அடுத்த மாசம் என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சரி பண்ணிடுவீங்களா டாக்டர்? ஏய், அப்படியெல்லாம் பகல் கனவு காணாதடா, கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளவு நாள் ஆகும்? சில நேரங்கள்ல 2-3 நாள்ல சரியாயிடும், சில சமயம் மாசக்கணக்காகும். என்னையே எடுத்துக்கோயேன், எனக்கு 10 வருஷம் ஆச்சு. அட, அப்ப இளம் பஞ்சு கதை தானே? அப்படின்னா பாக்குறதுக்கு பழம் மாதிரி இருக்கும், ஆனா வெடிச்சா பஞ்சு தான் வரும். அதெல்லாம் விடுங்க. வைத்தியரே, ஒரு வழி சொல்லுங்க. வைத்தியரா? வேற என்னவா? வழி ரொம்ப சிம்பிள். இந்த இங்கிலீஷ் தெரியாத குழந்தைங்க இஸ் வாசு வேர்ங்கிற வார்த்தையை கேட்டு ரொம்ப பயப்படுவாங்க முதல்ல. ஆனா இங்கிலீஷ் படிச்சுட்டா, இங்கிலீஷ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுக்கப்புறம் பசங்களை பார்த்தா வெளுத்து வாங்குவாங்க. அப்போ இங்கிலீஷ் படிச்சா இவன் பிரச்சனை தீருமா? சிபு அண்ணா, அப்புறம் இங்கிலீஷ் டீச்சர் ஏற்பாடு பண்ணுங்க. டேய், வவ்வாலுக்கு பிறந்தவனே, இங்கிலீஷ் மட்டும் இல்லடா, அரபி படிச்சா கூட இவன் பிரச்சனை தீராது. அதாவது லாரி ரோட்ல வருதுன்னு வச்சுக்கேன், இந்த டிரைவிங் தெரியாதவங்களுக்கு டிரைவர் அந்த லாரியை எப்படி ஓட்டிட்டு வராருன்னு ஆச்சரியமா இருக்கும். அந்த லாரியை பார்க்கும்போது ஒரு பயமும் வரும். அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு லாரி ஓட்ட தெரியாதுல்ல. லாரி டிரைவரை பொறுத்த வரைக்கும் அவன் சாதாரணமா ஓட்டுவான். அந்த லாரி மாதிரி தான் இவன் டிரைவிங் தெரியாத ஆள்னு வச்சுக்கீங்களேன். அப்போ டிரைவிங் கத்துட்டா சரியாயிடுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூல் இருக்கு, ரேட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லைசன்ஸ் இல்ல, இந்த லைசன்ஸ். அந்த லாரி ஓட்டுற டிரைவருக்கு எப்படி லாரி சாதாரணமான விஷயமோ அந்த மாதிரி தான் பொண்ணுங்க இவனுக்கு சாதாரணமா தெரியணும். நல்லா புரிய வச்ச தெய்வமே, காலைக்கிட்டீங்க போங்க. ரொம்ப புகழாதீங்க, எல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம். இல்ல, இதெல்லாம் சரி வராது. நான் ஒரு நல்ல அந்தஸ்தான ஃபேமிலியில பிறந்தவன். அது மட்டும் இல்லாம இது எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்க. இத பாரு தம்பி, இது உன் வாழ்க்கையோட முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை தாண்டி நீ வந்துட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ பயப்படாதடா, இதுக்கான செட்டப் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ பணத்தை மட்டும் கொடுத்தா போதும். யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தான் நஷ்டம். என் பேரு கோமலன்.
எல்லாரும் என்ன அன்போட கோமல மாமான்னு கூப்பிடுவாங்க. அலை பாயிர மனசு உள்ளவங்களுக்கு ஆனந்தத்தை தரவனா இங்க யாருக்கு ஆனந்தம் தேவை சொல்லுங்க. சுபுனே எனக்கு தான் தேவைன்னு சொல்லுங்க ப்ளீஸ். என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? இல்ல ஒரு கொசு தொல்லை தாங்க முடியல அதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கொசு கடியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க யாருன்னு மட்டும் சொன்னா போதும். யாரு அந்த கொசு தொல்லை? இவன் தான். இந்த ஆளா? இல்ல இவன் இல்ல, இந்த பச்சை பனியன் போட்டிருக்கவன் தான் கொசு தொல்லை. ஓ இந்த பச்சிலம் பாலகனா? கவலை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்குதான் மாமா நான் இருக்கேன்ல. கொசு கடிக்கிறதுக்கு தேவையான மருந்து இந்த பேக்குள்ள இருக்கு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்தாங்க, யாரு வேணும்னு நீங்களே சொல்லுங்க. வானவில் போல இருக்கு பாருங்க. ராணி இருக்கு, பத்மினி இருக்கு, கத்தரீனா இருக்கு, கரீனாவும் இருக்கு, கிராமத்து கட்ட மோனி அம்மாவும் இருக்கா. நீங்க உண்மையிலேயே பெரிய ஆள் தான். உங்களுக்குலாம் பத்மஸ்ரீ அவார்டே கொடுத்துருக்கலாம். நான் உங்களை மாமான்னு தான் கூப்பிடுவேன். மாமா. இந்த பொண்ணு எப்படி இருக்கு பாரு மாமா. யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஆனா ஒரே ஒரு விஷயம் தான். என்னது அது? அது என்னன்னா நம்ம ஊர் பொண்ணா இருக்க கூடாது. அப்போ உங்களுக்கு சிந்து தான் பெஸ்ட். பாம்பே சரக்கு நம்ம ஊருக்கு இறக்குமதியா இருக்கு. சரின்னு சொல்லுங்க. பயப்படாதீங்க, அது தமிழ் பொண்ணு தான். நம்மளோட குறை நிறைகளை அதுகிட்ட சொல்லி தீர்த்துக்கலாம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது? ரேட்டு கொஞ்சம் அதிகம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ரூட் கிளியர். நான் ஒரு நம்பர் தரேன், உங்கள யாராவது பேசுங்க. பேசும்போது என் பேரை சொன்னாலே போதும். அப்போ ஒரு சிரிப்பா பாருங்க. ரிங் ஆகுதா? ஹலோ அக்கா, என் பேரு பாலு. கோபால் அண்ணா சொல்லிதான் நான் உங்களுக்கு கால் பண்றேன். சிந்து அக்கா தானே? புரியுது. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஐயோ அக்கா, எங்க வீட்டுல நான் எங்க அம்மாக்கு ஒரே பையன். அப்புறம் எத்தனை பேர் இருக்கீங்க? ஐயோ சொன்னது கேட்டீங்களா? எத்தனை பேர் இருக்கோம்னு கேட்க. நாம 4 பேர் இருக்கோம். சொல்ல யாரு? நான், நீ, மனு, பாலு. நான் மட்டும் நான் பாகிஸ்தான்காரனா? 5 பேர்னு சொல்லுங்க. 5 பேர்லாம் வேணாம், தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். சுமாரு அவ பயந்துட்டு வரமாட்டா. அண்ணா 2 பேர் சொல்லுங்க, என் பேரையும் சேர்த்து சொல்லுங்க. வேணாம், ஒரு ஆள்னு சொல்லி கூப்பிடுவோம். இவன் பேர் மட்டும் சொல்லு. அது போதும். ஒரு ஆள்னு சொல்லி கூப்பிடு. ஒரு ஆள். டேய் மனு, நான் உனக்கு ஹெல்ப்பரா வச்சு வரேன்டா. வாய மூடுற முதல்ல. ஹலோ, என்ன கட் ஆயிடுச்சு? அது அக்கா ஒண்ணு இல்ல, இங்க சிக்னல் கொஞ்சம் பிரச்சனை, அதான் கட் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்க எத்தனை பேர்? ஒரு ஆள் தான்க்கா, நீங்க பயப்பட வேணாம். ஒரே ஒரு ஆள் தான். யாராது? एक मिनिट இப்ப जाता हूं. ஹலோ ஹலோ, நாங்க அவளுக்கு கால் பண்ணோம். நீ ஒரு வேலை பண்ணு, நாளைக்கு போய் அவளை நேர்ல பாருங்க. சரிண்ணே. எல்லாம் சிறப்பா நடக்கும். வண்டியை நீங்க நல்லா ஓட்டிடுவாங்க. சரி அண்ணே. இடுப்ப உழைக்காம ஓட்டணும். இந்த அக்கா கிடைப்பாங்களா? அவளோட அம்மாவே கிடைப்பாங்க. அவங்க தமிழ்ல கிடைப்பாங்களா? இல்ல பெங்காலி. அடிச்சு மூஞ்ச உடைச்சிடுவேன். வாழ விட மாட்டேங்கிறானுங்களே பேமானிங்க. எங்க போனாலும் இவங்க தான் இருக்காங்க. ஒன்ன வித்தவுட்னு சொல்லிருக்க. இது எனக்கு. மணி 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அவ இங்க தானே வரேன்னு சொன்னா. ஐயே, இதுல கொஞ்சம் கூட சக்கரையே இல்லையே. நீங்களா சுகர் போடாத டீ தான் டீன்னு சொல்லுவாங்க. ஐயோ, அது எனக்கு தெரியாம போச்சே. அண்ணா அங்க பாருங்கண்ணே, அது நம்ம பழைய ஃபிகர். இன்னைக்கு வேற ஒருத்தன் கூட இருக்கறா. இன்னைக்கு இவன் மாட்டிக்கிட்டான் போல. எந்த அப்பாவி இவளை கட்டிக்க போறான்னு தெரியல. அவனோட விதி. ச்சே, எதுக்கு தேவையில்லாம ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்க நீங்க? பொண்ணா இருந்தாலும் எல்லாரையும் காதலிக்கிற மனசை கொடுத்துருக்காங்களா ஆண்டவன்? அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும். எனக்கு கொடுத்து வைக்கல. சே, டேய் மச்சான், அங்க பாருங்கடா. சிபோன் அங்க பாருங்க. அட கடவுளே, இவங்கடா இங்க. பார்ட்டி வரும்போது அவ கூட சேர்த்து வச்சு நம்மள பாத்துட்டான்னு வெச்சுக்க. பிரச்சனை நான் மறந்துக்கோங்க. டேய், உன்னை யாருனே அவளுக்கு தெரியாது. நீ என்ன மறைஞ்சிட்டு இருக்க? பைத்தியக்காரா, உன்னை கொன்றுவேன். என்னதான் பண்றது? டேய், இந்த பக்கம் வராடா. ஹலோ. ஹாய். ஹாய். இப்போலாம் அவங்க யாரையும் கோயில்ல பார்க்க முடியறது இல்லையா? இவனோட பாட்டி இறந்துட்டாங்க, இன்னும் காரியம் முடியலதான். டேய், என்கிட்ட சொல்லவே இல்ல. டேய் லூசு பையன், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. உங்க டீம்ல இருக்க ஒரு வார்த்தை கூட சொல்லியேடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? வாயை மூடுடா டேய். இல்ல, என்ன இந்த பக்கம்? நாங்க ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்தோம். கேர்ள் ஃப்ரெண்டா? ஐயோ இல்லங்க, பையன் தான். எனிவேஸ், இவ்வளவு நாள் நம்ம பார்த்திருந்தாலும் நம்ம அறிமுகப்படுத்திக்கல. என் பேர் ஷிபு, பிரபலமான வீடியோகிராஃபர். இப்ப அடுத்து ஒரு படம் கூட பண்ண போறேன். நான் சொல்றேன். இவன் என்னோட அசிஸ்டன்ட் லைட் பாய். இவன் பேரு பாலு. இவன் என்னோட இன்னொரு அசிஸ்டன்ட் லைட் பாய் தான். அவனும்
வெறும் லைட் பாய் இல்ல, பிரபலமான லைட் பாய். அண்ணன் இல்லனா நான் கூட ஷூட்டிங்லாம் பண்ணுவேன். ஆனா நான் இல்லாம ஒர்க்குக்கு போக மாட்டேன். என்னடா? அப்புறம் இவர்கானே இவன் நானே சொல்லிக்கிறேன்.